சிவனுடைய வழிபாடுகள் 3 விதமான வழிபாடு. உருவ அருவ அருவுருவங்கள். உருவமாக உமாமகேஸ்வரர், அருவுருவமாக பிரம்மபீஸ்வரர், அருவமாக சுவாமி ஆனந்த பைரவர். இந்த ஊருக்கு மட்டும் 12 பேர். பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, காளி, வெண்குரு, தோணிபுரம், கல்மல்லம், செண்பகை, பூந்தராய், சிறுபரமா 12 பேர்கள். இந்த ஊரில் பிருகு மகர்ஷி, பிருகுண்டு மகர்ஷி, பிரம்மன், இந்திரன், நவகிரக நாகல் மகர்ஷிகள் பூஜை பண்ணப்பட்ட ஸ்தலம். உலகத்திலேயே சோமா ஸ்கந்தர் ஸ்தலம் என்று அழைக்கும் ஒரே சிவாலயம் சீர்காழி. சுவாமி பிரம்மபுரீஸ்வரர், அம்பாள் ஸ்திரசுந்தரேக திருபசுந்தரி, நடுவில் சம்பந்த பெருமானுக்கு தனி கோவில். மா ஸ்கந்தர் ஆலயம். மாயானங்களின் மிகப்பெரிய மாயானம் காளி மாயானம். காளியில் வீசமே காசி. கீழே உள்ள மூர்த்தி பிரம்மனால ஸ்தாபித்து பிரம்மனால பூஜை செய்து பிரம்மாவுக்காக ஈஸ்வரன் படைக்கும் சொல்லித்திருக்கிறார். பிரம்மருக்கு அருள் பிரண்மையால் பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மாவுக்கு எப்படி படைக்க தொழிலை கொடுத்தாரோ நமக்கும் சுவாமியானவர் தொடர்ந்து தர்ம பிரகாரமாக தொழிலை கொடுத்து கொண்டே இருக்கிறாராம். சிவனே குருவாக மகா பிரளயம் 2வது யுகத்தில் உலகமே அழிஞ்ச போது ஈஸ்வரனே சிவன் பார்வதியாக ஓம்ங்கிற பிரணவத்தையே தோணியாக படகாமைக்கு நிம்மதிக்கு தங்கி அம்பிகைக்கு முதல ஈஸ்வரன் ஞான உபதேசங்கள் சொல்லிக்கொண்டு பிரம்மன், விஷ்ணு, சரஸ்வதி, மகாலட்சுமி தேவர்கள் மகரிஷிகளால் வெண்சாமரங்கள் வீசப்பட்டு திருஞான சம்பந்தருக்கும் சிவபாதருக்கும் நமக்கும் காட்சிகள் கொடுத்து கையில் மான்மொழி ஏதும் இல்லாமல் ஆதிசுரமாக சுவாமி பிரம்மாண்டமாக கைலாசத்தில் காட்சி. மொத்தத்தில் எம்பெருமானுக்கு முதல் சுரூபம் உருவ வழிபாடு, கைலாச காட்சி, முப்பெரும் தேவையோடு கையில் மான்மொழி ஏதும் இல்லாமல் ஆதிசுரூபமாக சிவபெருமான படியேறி தரிசனக்கூடிய முதல் ஸ்தலமும் அந்திம் ஸ்தலமும் சீர்காழியே. இதுக்கப்புறம் சுவாமி நம்ம இது மாதிரி பார்க்கணும்னா கைலாசம் போகணுமா? கைலாசம் போனால் தான் இது மாதிரி பார்க்க முடியுமா? கைலாசம் போகிறதுக்கு இங்கேருந்து 55 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் கைலாசம் இருக்கிறது. சுவாமி நம்ம இங்கே நல்லபடியாக பிரார்த்தனை செய்வோம். இந்த சுவாமிக்கு வருஷத்தில் 8 தடவை தைலாபிஷேகங்கள். சாம்பிராணி தைலம் வந்து அவருக்கு அபிஷேகம். ஜலமிட்ட அபிஷேகங்கள் கிடையாது. வருஷத்தில் 8 தடவைன்னா வருஷத்துக்கு 2 அயனங்கள், உத்தராயணம், தட்சணாயணம். வருஷத்துக்கு 6 ருதுக்கள். இந்த ருதுக்களில் திதிவார நட்சத்திரத்தின்படியாக சுவாமிக்கு தைலாபிஷேகங்கள் செய்வோம். மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் உற்சவ மூர்த்திகள் அமைந்திருக்கும் ஒரே சிவாலயம் இந்த இந்தியாவிலே இங்கே மட்டும்தான். பெருமாள் கோவிலில் உற்சவ மூர்த்திகள் உண்டு மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில். சிவாலயத்தில் இங்கே மட்டும்தான். ஏன் அப்படின்னா ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் தருவதற்காக தனி அம்பாள். சுவாமி கைலாசத்தில் இருக்கார், மான் மழு இல்லாமல் இருக்கார். சுவாமி விடங்கத்தாலும் சுவாமியை மூலாதார கஷேத்ரோத்பவாய ஒரே முகம் வேதகரங்கள் வேதத்தை சொல்லிட்டு இருக்காராம். சுவாமி பிரம்மாண்டமாக இருக்காராம். மேலே உள்ள 2 முத்திரைகள் கதிர் முத்திரைகள். சுவாமி மகரிஷியாக இருந்து உபதேசம் பண்ணுறாராம் முன்னித்தனி முத்திரை. சுவாமி ரைட்டாக வந்து அபயகஸ்தம். அம்பாள் உபதேசம் பண்ணும்போது நண்டுபிடி மாதிரி வச்சுக்கலாம். கட் கடக முத்திரா பண்ணிட்டு அம்பாள் நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாங்க. வரதகஸ்தம், லம்பத வாமகுனி பாதயுகம். சுவாமியோட ரைட்டில் பூமியில் படுறான் சூரியன் வீதி. அம்பாளுடைய லெஃப்டில் பூமியில் படுறான் சந்திரன் மதி. லம்பத வாமகுனி பாத யுகமிகம் பிரணவுகசிக உமகசகதேவம். பக்தர்களுக்கு என்ன வேணும் கேட்க நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேங்கிறா சுவாமி. இதுக்கு மேலே ஒரு 12 படி சிவனே சங்கமசுரமாக சட்டநாதர். 3வது யுகம் துவாபர யுகம். துவாபர யுகத்தில் ஈஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் தர்க்கங்கள் ஏற்பட்டு மகாவிஷ்ணு தோல்விகிற மகாவிஷ்ணுவே தன்னுடைய தோலை கிழித்து ஈஸ்வரனுக்கு சட்டையாக, எலும்புகளை மணிமாலையாக, மற்ற எலும்புகளை தண்டாயுதமாக, நரம்புகளை யஜ்ஞோபவிதம் என்று சொல்லக்கூடிய சர்ப்ப பூணலாக பெருமாள் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்கிறாராம். அவருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராத்திரியில் புனுகு சட்டம் சாத்தி வடமாலைகள் சாத்தி தீபாராதனை. குரு லிங்க சங்கமம். குரு உமாமகேஸ்வரர், லிங்கம் பிரம்மபுரீஸ்வரர், சங்கமம் சட்டநாதர். சட்டநாதர் வெள்ளிக்கிழமை அவருக்கு புனுகு சட்டம் சாத்தி வடமாலை சாத்தி தீபாராதனை. சுவாமி சட்டநாதர் தெற்கு பக்கத்தில் பார்த்துருந்தார். தட்சணாயுமுகம் தேவம் ஆபதோத்தாரணம் பஜாமியம். தெற்கு பக்கத்தில் யம தர்மராஜாக்குள்ள இடம், யமனுக்குள்ள இடம். யம தர்மராஜா இவர் பார்த்துட்டு இருக்காராம். அப்போ சுவாமியானவர் அவரை பார்த்துருக்காரு. தர்மமான காரியங்களை பூரா நமக்கு தர்ம பிரகாரமாக வெற்றி பண்ணி கொடுப்பாராம். தட்சிணாயுமுகம் தேவம் ஆபதோத்தா சுவாமி ஆபதோத்தாரர், படுகுநாதர், பாலதண்டாயுதபாணி, ஆகாச பைரவர்,
மொத்தத்தில் தர்மத்தை காக்கும் கடவுளாக சுவாமி இருக்கிறார். கலியுகத்தில் நால்வர்கள் ஒருவராக ஞானசம்பந்த பெருமான் இந்த ஊரில் பிறந்து ஞானம் வேண்டிகளை அவருக்கு நம்பிக்கையை தன்னுடைய பாலை கறந்து சிவஞானத்தை குலைத்து ஊட்டி குழந்தை சிவஞானம் பெற்றவுடன் முதல்ல தேவாரம் தோடுடைய செவியன் விடையேறியோ தூபன் மதுசூரின் தேவாரங்கள் பாடி தேவாரத்திற்கும் தமிழுக்கும் முதல் குரு ஞானசம்பந்தர். அவர் பிறந்த இடம் அவருக்கு ஞானப்பால் கொடுத்து காட்சி கொடுத்த அம்மையப்பார். மிக அற்புதமான தலம். இந்த இடத்துக்கு வந்தால் எல்லாருக்கும் ஞானங்கள் கிடைக்கும், நிம்மதி உண்டு, தீர்க்கமான உயிர் பிச்சையும் மாங்கல்ய பிச்சையும் உண்டு என்பது ஐதீக வேத வரலாறு வேண்டியது சுவாமிகிட்ட பிரார்த்தனை.